ஸோ வெற்றிகரமாக எப்படியோ டே 2 வந்துட்டேன். இந்த டே 1 நான் தாண்டுறதுக்கு ரொம்ப சீரியஸாகவே கஷ்டப்பட்டேன். நான் ஒரு 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 போஸ்ட்டை நான் போடுறதுக்கு நிறைய தடவை யோசித்தேன். போடலாமா வேணாமா, இல்லை சீரியஸாகவே ஒரு மாதிரி அந்த அந்த ஃபீல்ட்லேருந்து வரதுக்குள்ளே யாரும் நினச்சிருவாங்கங்கிற அந்த தாட்லேருந்து வெளியே வந்துட்டேன். எப்படியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டே 2. ஸோ டே 2ல் நான் என்ன பேச போகிறேன்னு சீரியஸாக எப்போனாலும் ப்ரிப்பேர் பண்ணல ஒன்றும். மேபி இந்த டே 1 தாண்டறதுக்கு ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும். பட் எனக்கு ஃப்ரீ ஃபீல் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீடியோ பேசணும்னு இனிஷியேட் பண்ணுங்கள். பட் எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. பட் வில் ட்ரை டுகெதர், அவ்வளோதான். ட்ரை பண்ணணும்ல, ஏதாவது ஒன்று இனிஷியேட் பண்ணணும்ல, அந்த வேலை தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியேட் பண்ணியிருக்கேன். எப்படி போகும்னு தெரில, பார்ப்போம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எஃபர்ட்டை போடுவோம். ரிசல்ட் மேபி 100 days கழித்து பார்க்கலாம். வாங்க, நீங்களும் பேசலாம். என்ன நல்லா பண்ண முடியுமோ ஜஸ்ட் வில் ட்ரை. இது எதுக்காக ஒரு இனிஷியேட்னா, நான் பேசுகிறேன் அப்படின்னா 4 பேர்த்துக்கு புரியணும்ல. இப்போ நான் என்ன வளர்றேன்னு எனக்கும் தெரியாது. பட் இருந்தாலும் நான் பேசுகிற ஒரு விஷயம் நிறையா பேர்த்துக்கு புரியுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு ஒரு மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கெயின் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். ரொம்ப எல்லோரும் இப்போலாம் நிறையா பேர் இருக்காங்களா, டாப் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. எல்லோரும் ஒரு நாள் இப்படி தான் இருந்தாங்க, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. டைம் இல்லை, முடிஞ்சிருச்சு, எப்படி சொல்கிறதுனா, இப்போது அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும்டா, இப்போ பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. என்னோடய தாட்டில் அப்போது இன்னும் 10 வருஷத்தில் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, இல்லை புதுசாக பிறக்க மாட்டாங்க. 10 வருஷத்தில் இருந்தவங்க தான் இருக்க போகிறாங்க. அப்படிலாம் இல்லைல்ல. நம்மளும் ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம். இந்த இப்போ டூ லேட் டு ஸ்டார்ட் இன் 2026 அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, என் நாலேஜை நான் டெவலப் பண்ணுறது டூ லேட்னா எப்படி? இப்போ பிறந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? சிம்பிளில். அதனால் எதுவுமே டூ லேட் கிடையாது. நம்ம உள்ளே இறங்கி என்ன இனிஷியேட் பண்ணுறோம், நம்மளோட நாலேஜ் எப்படி கெயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். இதில் டூ லேட் டூ திங் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஸோ எதாக இருந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணுவோம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே பார்ப்போம். என்னோடய தாட்டில் அதான் இருக்குது. நீங்களும் யாராக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நத்திங்ஸ் டூ லேட். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்ன ரிசல்ட்லாம் தெரியாது, பட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஜேர்னியில் நான் இப்போது நேற்று ஃபஸ்ட் டைம் ஒரு நாளில் எனக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன்னா, ஒரு விஷயத்த பேசுகிறோம், அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ பேசிக் எடிட்டிங் இருந்தால் போதும். ரொம்ப அட்வான்ஸ் எடிட்டிங் கோர்ஸஸ் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு என்னோடய தாட்டில் இருக்குது. ஏன்னா பேசிக் எடிட்டிங்னா இப்போ அது எடிட்டிங் பார்த்துட்டோன்னா அந்த எடிட்டிங்கை பார்த்தோன்னா தான் பேச முடியும், அப்போ தான் நம்மளால் இதாக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு பேசணும். பேசிக் லெவல் ஆஃப் எடிட்டிங்னா டாப் லெவல் சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நான் ஒன்றும் சினிமா எடுக்கல. ஸோ சினிமா எடுத்தால் தான் எனக்கு இந்த மாதிரி சர்டன் திங்ஸ்லாம் தேவை. கரெக்டாக அந்த எடிட்டிங்லாம் அந்த அளவுக்கு இருக்கணுன்றது. நான் ஒரு கண்டென்ட் டெலிவரி பண்ணுறேன், நான் ஏதோ ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா பேசிக் லெவல் ஆஃப் எடிட்டிங் இஸ் எனஃப். ஸோ என்னோடய தாட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் பேசிக் லெவல் ஆஃப் எடிட்டிங்கை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 15 minutes வீடியோனா ஒரு 20 minutes டைம் ஆகுது அப்படின்னா, கேமரா செட் பண்ணுறதுக்கும் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னா, எடிட்டிங்க்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எனக்கு டைமும் கிடையாது. பட் ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னால் இதை பண்ணணுன்னா இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்மளை ஆர்கனைஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டெப்பும் நான் இதுலேருந்து எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம், அது எவ்வளோ டைமுக்குள்ளே நான் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த டைம் ஃப்ரேமை நான் ஃபஸ்ட் செட் பண்ணணும். மேபி 1 to 2 weeks லேட் ஆகலாம். ஏன்னா அதான் ஸ்டார்டிங்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால மேபி லேட் ஆகலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸை நான் ஒரு 1/2 hour முடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட டார்கெட். மேக்ஸ் எடிட்டிங்னா என்ன, பேசிக் கட் அந்த மாதிரி சர்டன் திங்ஸ் பண்ணுவோம், அது மட்டும் ஒரு 1/2 hour ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. லாஸ்ட் வீடியோ எடிட் பண்ணுறது மேபி லேட் ஆகிருக்கும். பட் ஏன்னா அந்த ஆர்கனைசேஷன் நான் பண்ணுறேன் இப்போ ஃபஸ்ட் டைம். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு. நெக்ஸ்ட்டு இதில் என்னை பொறுத்தளவுக்கு நான் எப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை நான் கோடு மூலியமாக எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு தெரிஞ்சது கோடிங் தான்.
அப்படின்னா அதை நாங்கள் எப்போவுமே நான் 2013 ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோட தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கும். நான் ஏதாவது ஒன்று யோசிக்கும் போது அதை எப்படியாவது கோட் மூலிமா பண்ண முடியுமா ஃபஸ்ட்டு யோசிப்பேன். ஏன்னா ரிப்பீட்டட் ஒர்க் எனக்கு பண்ணுறதுக்கு சீரியஸாகவே பிடிக்காது. அதை ஓவர் கம் பண்ண நான் கோட் மூலிமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த டாவின்சியில் நான் மேபி கோட் மூலிமா நான் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தட்ஸ் இட். பை. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம். பாத்துக்கலாம்.